சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. எப்படி நான் பாக்கியவான்? கர்த்தருடைய வேதத்தில் நான் இரவும் பகலும் பிரியமாயிருந்தா எப்படி நான் பாக்கியவானா இருக்க முடியும்? வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், நான் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷனாக, வாசிக்கிற மனுஷனாக இருப்பேனானால், கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஒரு காரியத்தை தெளிவுபடுத்துகிறது. சுகத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியும். காரணம், சுகம் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று நான் புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்படிதான் வேதத்தை வாசிக்கும் பொழுது தான் தெரியும் கர்த்தர் சுகத்தை கொடுக்கிறவராக இருக்கிறாரு. நிறைய பேருக்கு நான் சொல்கிறேன் பாருங்க, இன்றைக்கு சொல்கிறேன், பூமியில் நிறைய பேருக்கு தெரியாது கடவுள் சுகத்தை கொடுப்பார் என்று தெரியாது. எல்லாரும் இங்கே வியாதி வந்து விட்டால் என்ன செய்வார்கள்? மருத்துவரை தான் நாடுவார்கள். நாமும் அப்படிதான் மருத்துவரை நாடுகிறோம். ஆனால் ஒரு காரியத்தை நாம் நன்றாக அடித்தளத்திலே, நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்றால், கர்த்தர் தான் சுகத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. அது சிகிச்சை செய்கிற மருத்துவர்கள் கூட தெரியும். ஆமென். ஆண்டவர் தான் சுகத்தை கொடுக்கிறார் என்று அவர்களுக்கும் தெரியும். அல்லேலூயா. அப்போ நான் இன்றைக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன். பூமியில் அநேகர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இன்றைக்கு சுகத்தை தேவன் கொடுப்பாரா என்று தெரியாது. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஒரு வியாதின்னு வந்துட்டால், மருத்துவரே இல்லாத ஒரு இடத்துல போய் நீங்கள் இருக்கிறீங்க வச்சுக்குவோம். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல சிக்கிட்டீங்க, வியாதி வந்துடுச்சு, என்ன பண்ண போறீங்க? அங்கே மருத்துவ வசதியும் கிடையாது, மருத்துவரும் கிடையாது, என்ன பண்ண போறீங்க? அப்போ இந்த வேதத்தை இரவும் பகலும் நீங்கள் வாசித்திருப்பீர்களானால், வேதத்தில் இரவும் பகலும் நீங்கள் தியானமாக இருந்திருப்பீர்களானால், உங்களுக்கு ஒரு காரியம் தெரிய வரும். என்ன தெரிய வரும்? கர்த்தர் சுகத்தை கொடுக்கிறவர். அல்லேலூயா. நான் உங்களுக்கு தெளிவாக வேதத்திலே சொன்ன முதல் கர்த்தர் சுகத்தை கொடுக்கிறவர் என்று எங்கே அது எஸ்டாப்ளிஷ் செய்யப்படுகிறது? Where was it introduced in the Bible that Jesus, that God, Jehovah is a mighty healer? எங்கே அவர் சுகத்தை கொடுக்கிற தேவன் என்று முதல் சொல்லப்பட்டிருக்கிறது? யாத்திராகமம் எழுதின புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அங்கேதான் முதல் அவரை யெகோவா ராஃபா என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆமென். வேதம் சொல்லுகிறது, அவர் யெகோவா ராஃபா, சுகமளிக்கும் தேவன். ஆமென். எகிப்தினுடைய ஒரு வாதைகளையும் உங்கள் மீது நான் வர பண்ண விட மாட்டேன், உங்களுக்கு நான் பரிகாரியா இருக்கிறேன். அப்ப கர்த்தர் சுகத்தின் தேவனாக, ராஃபாவாக அவர் இருக்கிறார் என்று வேதத்தில் இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை கூட நாம் பார்த்திருக்கிறோம். ஆமென். அப்ப பல காரியத்தை பார்த்தோம். ஹீலிங்கை குறித்து, சுகம் தேவனுடைய சித்தமா? சுகம் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? சுகம் எனக்கு சிலுவையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்ததன் மூலமாக பாவ மன்னிப்பு மட்டும்தான் நான் பெற்றிருக்கிறேனா? அது மாத்திரம்தானா எனக்கு? இல்லை சுகத்தையும் நான் இந்த பூமியிலே அனுபவிக்கலாமா என்றெல்லாம் பல காரியத்தை நாம் பார்த்து கொண்டு வந்தோம். ஆமென். மறுபடியும் நான் உங்களுக்கு நினைவூட்ட விருப்பப்படுகிறேன். பாருங்க, சிலுவையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு பாவ மன்னிப்பை மாத்திரம் சம்பாதித்து கொடுக்கல. அப்படி நிறைய பேர் இன்றைக்கு விசுவாசித்து கொண்டிருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாவத்தை தான் மன்னித்திருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்தின் பாவத்திற்கு தான் பரிகாரம் செலுத்தியிருக்கிறார். எனக்கு சுகத்தை வந்துட்டு அவர் கொடுக்கல. அவர் வாழ்ந்த காலத்துல தான் சுகம் எல்லாம் நடந்தது. இப்போ வந்துட்டு ஹீலிங் ஏஜ் கிடையாது. இந்த ஏஜ் வந்துட்டு ரட்சிப்பு தான். பரலோகத்திற்கு போய் இந்த கானான் தேசத்திலே தான் சகலவற்றையும் நான் அனுபவிக்க முடியும். இங்கே வந்துட்டு எனக்கு சுகத்தை எல்லாம் நான் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது என்று சொல்லி நிறைய பேர் நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுடைய நம்பிக்கை வந்துட்டு போய் பாருங்க. ஏனென்றால் அட்டோன்மெண்ட், கர்த்தர் நமக்கு பரிகாரம் செலுத்தினதில் சுகமும் ஒன்று. அல்லேலூயா. When God atoned for you and me through his son on the cross, healing was a part and parcel of the atonement. Hallelujah. As much as forgiveness of sin was made available to us on the cross of Calvary, so much so was healing given to us on the Calvary. Hallelujah. அதை நம்பாருங்க அன்புக்குரியவர்களே. எவ்வளவு நிச்சயமாக எனக்கு சிலுவையிலே கர்த்தர் பாவ மன்னிப்பு கொடுத்தார் என்று நாம் எல்லாரும் அதிக நிச்சயமா நம்புறோமோ, அவ்வளவு நிச்சயமாக என் தேவன் எனக்கு சுகத்தையும் கொடுத்திருக்கிறார் என்று அதிக நிச்சயமாய் நம்ப வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த காரியத்தை நாம் ஆணிபூர்வமாக, ஆழமாக நம் உள்ளத்திலே நம்பினால், நாம் இந்த சுகத்தை ருசிக்கலாம், நாம் இந்த சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம், நாம் இந்த சுகத்தை அனுபவிக்கலாம். இல்லை பிசாசு நம்மை ஏமாற்றி, இல்லை சிலுவையிலே உனக்கு பாவ மன்னிப்பு தான், உன் சரீரத்தில் நீ பாடுகளை அனுபவிக்கணும், பாடுகளை அனுபவித்து தான் நீ பரலோகம் போகணும் அப்படின்னு உங்களை ஏமாற்றி வைப்பான் என்றால், நான் சொல்லுகிறேன், நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொண்டு, அதாவது சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள
நீங்களே தடையாகி விடுவீர்கள். வியாதி வந்துட்டா கர்த்தர் தான் கொடுத்தார் என்று சந்தோஷமா என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் வியாதியை வந்துட்டு கொண்டாடுவாங்க. ஏன்னா பிசாசு போய் பேசிட்டான். என்ன போய் பேசிட்டான், நீ பாடுகளின் வழியே தான் பரலோகத்துக்கு போனோம், உனக்கு பாவ மன்னிப்பு கொடுத்துட்டேன், ஆனா வியாதி உன்னுடைய பாடு, இந்த பூமியில உன் சரீரத்தில் அந்த பாடு கர்த்தர் கொடுக்கிறாரு, அதோட தான் நீ வாழன்னு சொல்லி ஏமாத்தி வச்சிருக்கிறான் பாருங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க, பாடு பாடு என்று சொல்லுகிறாங்க வியாதிய. கர்த்தர் கொடுத்த ஒரு பாடு, கர்த்தர் பவுலுக்கு கொடுத்தது போல ஒரு முள் என்று சொல்லி விசுவாசித்து கொண்டிருக்கிறார்கள். முள் என்று சொல்லிட்டு கர்த்தர் தான் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு போய் ஆஸ்பத்திரிக்கு போய் டாக்டர் பார்க்கறது எதுக்கு, போய் மருந்து மாத்திரை வாங்கி போடுறது எதற்கு? கர்த்தர் ஒன்று கொடுத்தாருன்னா அதை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம்ல. ஆனால் ஜனங்க அப்படி கிடையாது. கர்த்தர் தான் கொடுக்குறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு போய் சிகிச்சை பண்ணுறாங்க, கர்த்தர் தான் கொடுக்குறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு போய் மாத்திரையை வாங்கி சாப்பிட்றாங்க. கர்த்தர் தான் கொடுக்குறாருன்னா ஏன் போய் மாத்திரையை வாங்கணும்? யோசிச்சு பாருங்க. இந்த லாஜிக்கை நீங்கள் பொதுவாக வந்து சிம்பிள் ட்ரூத்தை யோசிச்சு பாருங்களேன். கர்த்தர் உங்களுக்கு வியாதியை கொடுத்தாருன்னா, கர்த்தர் உங்களுக்கு வந்துட்டு பாடுகளை இந்த வியாதியின் மூலமாக உங்களுக்கு கொடுக்குறாருன்னா ஏன் போய் நாம் வந்துட்டு மருந்து சாப்பிடணும்? ஏன் நான் ஆஸ்பத்திரிக்கு போகணும்? ஏன் நான் வந்துட்டு ஸ்கேன் எடுக்கணும்? ஏன் இவ்வளோ செலவு பண்ணணும்? நான் சந்தோஷமா தேவனிடத்தில் பெறலாமே. ஏதோ ஒரு காரணத்திற்காக இந்த வியாதி எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு, ஏதோ ஒன்று கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுக்க நினைக்கிறாரு, ஏதோ இந்த பாடின் மூலமாக ஏதோ ஒன்று செய்ய சந்தோஷமா இருக்கலாமே. யோசிச்சு பாருங்களேன். இன்றைக்கு அதுல வந்துட்டு ஒருவேளை மரித்துடுற வச்சுக்கோங்களேன், கர்த்தருக்கு சித்தம் எடுத்துக்கினாரு அப்படி சொல்லிட்டு உட்காரலாமே. இல்லையே, வியாதி வந்தா போராடுகிறோமே, வியாதி வந்தா அதை எதிர்த்து மாத்திரையை போட்டு அதை கண்ட்ரோல் செஞ்சு அதை போய் சிகிச்சை செய்து இல்லை அறுவை சிகிச்சை செஞ்சு எப்படியாவது சரி பண்றோமே. ஏனென்றால் மருத்துவர்களுக்கும் ஒன்று தெரிகிறது, உங்களுக்கும் எனக்கும் ஒன்று தெரிகிறது. வியாதி வந்துட்டாலும் அதை ஃபர்ஸ்ட் டீல் பண்ணி எடுத்துடணும். வியாதி வந்துட்டாலும் அதை டீல் பண்ணி சரீரத்தை விட்டு நீக்கிடணும். இந்த யோசிச்சு பாருங்க, இந்த கொரோனாவே வந்திருக்கு. எப்படி அரசாங்கம் இதற்கு தீவிரமாய் வேலை செய்கிறார்கள், இரவும் பகலும் வேலை செய்கிறார்கள். எப்படியாவது இந்த வியாதி எடுத்துடணும். எல்லாருக்கும் தெரியுது, வியாதியை வந்து எடுத்து வெளியே அனுப்பிச்சிடணும். வியாதி நமக்குள்ள வச்சுக்க கூடாது. வியாதி வந்துட்டு நல்லது அல்லது கெட்டது. வியாதி வந்துட்டு என்ன சொல்லுகிறது, அது ஒரு ஒரு ஆசீர்வாதம் அல்ல, அது ஒரு கெடுதல். அது ஒரு டீச்சிங் மெத்தடு கிடையாது, அது ஒரு ஃபால்ஸ் என்ன சொல்லுகிறது டாக்டரின். அப்ப அதை எப்படி எடுத்தணும் என்றுதான் எல்லாரும் இங்கே பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் விஞ்ஞானிகள் பல மருந்துகளை கண்டுபிடிக்கிறாங்க. எங்கிருந்து கண்டுபிடிக்கிறாங்க? கர்த்தர் சிருஷ்டித்த மரங்களிலிருந்து, கர்த்தர் சிருஷ்டித்த பழங்களிலிருந்து மருந்துகளை கண்டுபிடிக்கிறார்கள். கண்டுபிடித்து இந்த வியாதிக்கு இது போட்டால் சரியிடும் என்று அவர்கள் என்ன பண்றாங்க, தீவிரமாய் அவர்கள் சிருஷ்டிக்கிறார்கள், டிஸ்கவர் செய்கிறாங்க, இன்வென்ட் பண்றாங்க. அதாவது சயின்டிபிக்கலா அதை ப்ரூவ் பண்ணி அதை கிரியேட் பண்றாங்க. பாருங்க, ஏன் அதை செய்யறாங்க? வியாதியை எடுக்கணும். வியாதி மனுக்குலத்தை வாட்டக்கூடாது, அது கடவுள் நமக்கு கொடுத்தது கிடையாது. அப்போ எல்லாருக்கும் தெரியுது. ஆனாலும் பிசாசு முடிஞ்ச அளவுக்கு ஒரு பொய்யை பேசி நம்ம மனதில் ஒரு ஓரத்தில் நம்ம வைக்கிறான். என்ன நம்ம வைக்கிறான்? இது கடவுள் தான் கொடுத்தாரு, அதனால உனக்கு பாவ மன்னிப்பு தான். சுகமெல்லாம் நீ கேட்காத கர்த்தர்கிட்ட, எதுக்கோ கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. முன்னோர்கள் செய்யற தவறு உனக்கு வந்திருக்கு வச்சுக்கோ, அதெல்லாம் வந்துட்டு நீ வந்துட்டு போகணும்னு சொல்லி ஜெபம் பண்ணாத. ஆண்டவரே நீங்க என்ன விரும்புகிறீங்களோ அதை நடப்பீங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுன்னு சொல்லி என்ன பண்ணுவான், நம்மை வந்துட்டு திசை திருப்புவான். ஆனால் ஒன்று சொல்லுகிறேன் அன்புக்குரியவர்களே, இந்த பொய்க்கெல்லாம் நீங்க இரையாயிடாதீங்க, இந்த பொய்யெல்லாம் நம்பிட்டு உட்காராதீங்க. நான் சொல்லுகிறேன், சுகம் தேவனுடைய சித்தம். சுகம் 100% தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம். சுகம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் மூலமாய் நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு பாக்கியம். அதை விசுவாசித்து ஆழமாய் அதை நீங்க என்ன பண்ணணும், விசுவாசிக்கணும். அல்லேலூயா.